பிரைஸ்லான். இன்று நம்ம தியானிக்க போகிற வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனம் பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 21:31 இருக்குது. ஜெயமோ கர்த்தரால் வரும். பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அப்போது நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு, ஒரு துன்பங்களுக்கு, பாரங்கள், இருதயத்தின் பாரங்களுக்கு தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஜெயம் கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். அப்போது ஜெயம் மனுஷங்கள்ட்ட இருந்து வராது. மனுஷங்களை நம்ம உதவி செய்ய போகிறதில்ல. மனுஷங்கள்ட்ட இருந்து வருகிற உதவி தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமான ஒரு ஜெயம், ஒரு வெற்றி பார்த்திங்கன்னா தேவனிடத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும், ஒரு ஜெயம் வரும். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, எல்லாவற்றிலிருந்து ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, அப்படின்னு நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புத விதமாக ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ தேவன் துணையாக இருக்கிறார். அப்போது இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இயேசுவை நம்புங்க. அவரை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். அப்போது வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஏசப்பாட்டிலிருந்து கிடைக்கிற எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்கும். அப்போது எவ்வளோ பெரிய அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை எல்லாம் ஜெயமாக மாறும்.